மேக்ஸ் நியூஸ் லபர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. டெஸ்ட் பேட்ச் படித்தவங்களுக்கு, சார் நான் நிறைய படிச்சிருக்கேன், என்னை நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க. இன்னும் நான் படிக்கவே இல்லை, இனிமேல் தான் நான் படிக்கணும், எனக்கு டெஸ்ட் பேட்சில் நான் சேர்த்து விடுங்க அப்படின்னா அந்த மாதிரி சேரக்கூடாது. மெட்டீரியல் எடுத்து மணிக்கணக்காக நாள் கணக்காக படித்து முடிச்சுட்டு நான் படித்து முடிச்சிட்டேன், எங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுதான் டெஸ்ட் பேட்ச். இல்லை சார் நான் தினமும் ஷெட்யூல் உள்ளபடி நான் படிச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னா சேர்ந்துக்கோங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் எடுப்பில் அதுக்கெலாம் டீட்டெயில்டு கேட்குறீங்க. அந்த டீட்டெயிலெலாம் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துட்டோம், வீடியோஸில் கொடுத்துட்டோம். நீங்கள் புதுசாக எடுப்பில் டெஸ்ட் பேட்ச் கேட்குறதுனால தான் இந்த சிக்கல் உருவாகுது. நாங்கள் திருப்பணும் எழுதுனதே மீண்டும் ஒரு வாட்டி டெஸ்ட் பேட்சுக்காக எழுத வேண்டியதாக எங்களுக்கு நிலமை உருவாக்காதீங்க. நாங்கள் கீ மட்டும்தான் கொடுப்போம், கீ வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. இல்லை சார் நீங்கள் டீட்டெயில்டாக எனக்கு ஒன்று வேணுங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக மெட்டீரியலை கையில் எடுங்க. எங்களோட ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் கையில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்தமாதிரி டீட்டெயில்டு எங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, நீங்களாகவே ஒன்று ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. அதை விட முக்கியமாக எங்களோட 1300 வீடியோவுக்கும் மேலே இருக்கிற எல்லா வீடியோஸ் கவுண்ட்டும் மொத்தம் ஒன்று விடாமல் டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் ஒன்று விடாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. சார் இது இப்படி போடணும் அப்படின்னு நீங்களாவே உங்கள் அறிவு தானாகவே வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதை விட பெட்டராக நான் சொல்கிறேன் பாருங்கன்னு எங்களுக்கே சொல்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு மாறணும் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு பேஜ் விடாமல் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும் ஒன்று. ரெண்டாவது 1300 வீடியோவுக்கும் மேலே அப்லோட் பண்ணிட்டேன்றனாலே அத்தனை வீடியோஸும் பார்த்துடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் கையில் எடுங்க, நீங்கள் சால்வ் பண்ணின்னு போயினே இருப்பீங்க, எங்ககிட்ட டீட்டெயில்டு கேட்க மாட்டீங்க. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் இதை வாங்கி பலன் பெறலாம். இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு மெட்டீரியல் கைக்கு வந்துடும். ஒரு நாள் 2 நாள் அவ்வளோதான் உங்கள் கைக்கு வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் கையில் வாங்குறீங்களோ, சார் ஸ்டடி மெட்டீரியல் சொல்கிறீங்க, என்ன தான் இருக்கும் அதில்னா யூனிட் வைஸ் டீட்டெயில்டாக பக்கா மெட்டீரியல் இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தியரி தனியாக, ப்ராப்ளம் பார்ட் தனியாக, தனித்தனி புக் போட்டோம். அப்போ தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வரும் ஒன்று. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, புக்லெட்டு தனித்தனி கொஸ்டின் பேப்பருக்கு தனித்தனி புக்கு ஒன்று, அப்படியே அந்த கொஸ்டின் ஆர்டரில் அப்படியே சால்வ் பண்ணது இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு படிக்கலாம். அத்தனை பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் 2021 வரைக்கும் கூட சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எத்தனை அவைலபிளாக இருக்கோ அத்தனைக்கும் நாங்கள் கரெக்டாக தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அத்தனை ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு பிஜிடிஆர்பி சொல்யூஷன் புக்லெட்டும் உங்களுக்கு வரும். அது போதுமே, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் விட ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு சொல்யூஷன் புக்லெட் போதுமே உங்களுக்கு, அது வரும் கூட. அப்புறம் நாங்கள் இது வரைக்கும் நடத்தின டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பூரா போட்டு விட்ருவோம். நீங்கள் வந்த உடனே அது படித்து முடிச்சுட்டு எல்லா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினும் எடுத்து ஆன்சர் டிக் பண்ணி பழகணும். பின்னாடி நாங்கள் கீ கொடுத்துருப்போம், வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும். இவ்வளோ வரும், சும்மா இல்லை, 100 புக்லெட்டுக்கு மேலே வரும். ஒரு மூட்டை சைஸுக்கு இறங்கும். அப்பா அப்படின்னு தலை சுற்றிடும். ஆனால் 80 நாளில் அதை படித்து தான் ஆகணும், வேறு வழி. போட்டிகள் ஹெவி ஆகிடுச்சு. யார் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட தயாராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு போஸ்ட்டு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி, இப்போது ஓடியிலிருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 2005 2006 பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த ஓடி ப்ராப்ளம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இஃப் y = c1 e power minus x plus c2 e power 2x minus 2x square plus 2x minus 3 is the general solution of the differential equation. This d square y by dx square minus dy by dx minus 2y = 4x square, where the initial conditions are y of 0 = 1, y dash of 0 = 4. Then the value of constant, arbitrary constant c1 and c2 are respectively கீழே வர 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒரு ஓடி கொடுத்துட்டு அதோட ஜென்ரல் சொல்யூஷன் தான் கேட்பாங்க கொஷினு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் கொடுத்துட்றேன், அதோட ஜென்ரல் சொல்யூஷனையும் கொடுத்துட்றேன், இனிஷியல் கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டு நான் அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸில் வரக்கூடிய அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ஸை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். அப்போ இது ஒன்றும் ரொம்ப எளிமையானது, டக்குன்னு போட்டுடலாம். இப்போ கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை நான் எழுதிக்கிறேன். ஜென்ரல் சொல்யூஷன், கிவன் ஜென்ரல் சொல்யூஷன் y of x, y of xன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ c1 e power minus x plus c2 e power 2x minus 2x square plus 2x
minus 3. இதுதான் வந்து given general solution. ODEயோட general solution. இதோட derivative y dash of x. y dash of x equal to இதை differentiate பண்ணோம்னா இந்த e power minus 1 இருக்கு பாருங்க, அந்த minus 1 மட்டும் முன்னாடி வரும் இல்லையா? நமக்கு தெரியும் differentiation. exponential functionோட derivative என்ன நமக்கு தெரியும் இல்லையா? e power ax differentiate பண்ணால் a e power ax இல்லையா? differentiating with respect to x. இப்போ இங்கே minus 1 முன்னாடி வரும், minus 1 into c1 e power minus x. அதே போல் தான் இங்கே 2 முன்னாடி வரும். ஸோ 2c2 இந்த c1 c2லாம் இன்டில் இருக்குது ஃபங்க்ஷனோட, அப்போ எதுவும் ஆகாது. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 இல்லையான்னு கேட்காதீங்க, இங்கே இன்டில் இருக்குது இல்லையா? ஓகே, அப்போ 2e power 2x மைனஸ் இங்கே x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x. இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே முன்னாடி இருக்கிற 2ஓட மல்டிப்ளை ஆகி 4 ஆகும் இல்லையா? 4 இது x ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 4x ஆகிடுது. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x தான், ஆனால் முன்னாடி இருக்கிற 2ஓட மல்டிப்ளை ஆகி 4 ஆகிடுது. ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. பாருங்கள் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். y dash of x equal to minus c1 1 into c1 minus c1 e power minus x plus c2 2c2 e power 2x minus 4x plus 1 into 2 2. ஸோ y dash of x நமக்கு கிடச்சிருச்சு, y of xும் கிடச்சிருச்சு, அவங்க கொடுத்துருந்தாங்க இதை. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் சார் கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா இங்கே பாருங்கள், y of 0 நம்ம பார்க்க போகிறோம், y dash of 0 பார்க்க போகிறோம், அதனால தான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு y of 0 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த y of 0 இங்கே 0 கொடுத்திங்கன்னா x இருக்கிறதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ c1 e power minus 0 0 plus c2 e power 2 into 0 0 minus 2 into x square 0 square plus 2 into 0 இதில் போடுறேன், எங்கெங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் நான் 0 போடுறேன். மைனஸ் 3 ஈக்குவல் டு இந்த y of 0ஓட வேல்யூ தான் இதெல்லாம், ஈக்குவல் டு 1 அப்படி வச்சுக்கிறேன். ரைட், இந்த c1 மட்டும் இருக்கும், e power 0 1 ஆகிடும். ப்ளஸ் இங்கே c2 மட்டும் இருக்கும், e power 0 1 ஆகிடும். மைனஸ் இங்கே 2 into 0 0 0 ஸ்கொயர் 0 2 into 0 0 2 into 0 0 இங்கேயும் 0 மைனஸ் 3 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 1. இப்போ மைனஸ் 3 இங்கே வந்தால் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ c1 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 1 + 3 4 ஆகிடும். ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் இனிஷியல் கண்டிஷன்லேருந்து நம்ம இதை பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த இனிஷியல் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா y dash of 0 ஈக்குவல் டு 4. இப்போ y டேஷில் 0 போட்டணும் நம்ம. y டேஷ் நம்ம அதுக்கு தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். இப்போ புரியுதுங்களா? இங்கே 0 போட்டால் இந்த டேர்ம் வந்து e power 0 1 ஆகிடும், இங்கேயும் e power 0 1 ஆகிடும், இங்கே 4 into 0 0 ஆகிடும், 2 மட்டும் நிற்கும். ஸோ அப்படியே எழுதுகிற மாதிரி மிச்சம் இருக்கிறத மைனஸ் c1 e power 0 ப்ளஸ் 2c2 e power 0 மைனஸ் 4 into 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இந்த 4. ரைட், இப்போது இங்கே மைனஸ் c1 மட்டும் இருக்கும், e power 0 1 ஆகிடும், ப்ளஸ் 2c2 மட்டும் இங்கே இருக்கும், e power 0 1 ஆகிடும், மைனஸ் 4 into 0 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் c1 ப்ளஸ் 2c2 ஈக்குவல் டு 4 மைனஸ் 2 2. இது வந்து ஈக்குவேஷன் 2. ரைட், இப்போ இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். இது சால்வ் பண்ணிட்டா c1 c2 கிடச்சிரும். c1 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு c1 plus c2 equal to 4 1 minus c1 plus 2c2 equal to 2 1. இது 1 இது 2. இப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 1 + 2 பண்ணால் என்ன ஆகும்? இந்த c1 கட் ஆகிடும், 2c2வும் 1c1ம் 3c2 ஈக்குவல் டு 4 + 2 ஆட் பண்ணும்போது 4 + 2 6 ஆகிடும். இதை கட் பண்ணிங்கன்னா 2 × 3 வந்து 6. ஸோ c2 ஈக்குவல் டு 2. இப்போ c2 வேல்யூ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 இம்ப்ளைஸ் c2க்கு வந்து 2. அப்போ c1 ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனில் போடுறேன், c1 அப்படியே இருக்குது, c2க்கு வந்து இந்த 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 4. இந்த 2 எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போ c1 ஈக்குவல் டு 4 மைனஸ் 2. அப்போ c1 ஈக்குவல் டு 2.
இப்போ C1 C2 ரெண்டுமே இதுவும் 2 வருது, இதுவும் 2 வருது. இங்கே 4 ஆப்ஷன் எதுன்னு வந்து பாருங்கள். அவங்க அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, C1 C2 வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த இனிஷியல் கண்டிஷனை வந்து டேரெக்டாக இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணிடலாம். y'(0) இது வந்து இதோட டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். அதுக்கு தான் முதல்ல நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன். ஓகே, C1 C2 ரெண்டுமே 2. எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இன்னொரு ODE. The homogeneous differential equation with its general solution. ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதான்ட்டு ஜென்ரல் சொல்யூஷனே, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஜென்ரல் சொல்யூஷன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்கள். C1 C2 ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போது இந்த சொல்யூஷன் எந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், எந்த ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இது அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இந்த நாளில் இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம சி சொல்ல முடியாது. சில நேரம் ஆப்ஷன்லேருந்து போனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இந்த சி நம்ம ஆப்ஷனாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ரைட் சைடில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் சைடில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுக்கு வரும். பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ இங்கே ஜென்ரல் சொல்யூஷன்லேயே இல்லை பாருங்கள். அப்போது இது வந்து நம்ம எடுத்துக்கூடாது. இதோடைய ஜென்ரல் சொல்யூஷனே வேறு, இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ஆப்ஷன் சி கட்டு. இப்போது நன் ஆஃப் தீஸ் சொல்ல முடியுமான்னு மற்ற ரெண்டு செக் பண்ணிட்டு தான் வரணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாருங்கள். பி ஆப்ஷன் செக் பண்ணுறேன். m² - m - 2 = 0. இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதானே. ஜஸ்ட் இங்கே வந்து d² - d - 2 × yன்னு எழுதுவோம். ஸோ எழுதிட்டு அந்த டிக்கெலாம் m கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். ரைட், இப்போது மல்டிப்ளை பண்ணால் -2, அண்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பரை ஆட் பண்ணால் -1, அந்த மாதிரி வர 2 நம்பர் எது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், m - 2 m + 1 இப்படி எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், -2 வரும். -2 + 1 ஆட் பண்ணால் -1 வரும், = 0. இப்போ m இந்த -2 இங்கே வந்தால் +2 ஆகிடும், இந்த +1 இங்கே வந்தால் -1 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூஸ் கிடைக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதலாம். CF = AE பவர் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எழுதுங்க, -1x + BE பவர் 2x. இந்த ரெண்டாவது இருக்கிற சொல்யூஷன். ஸோ இதுதான் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுக்கு 0. ரைட், அப்போது PI இங்கே 0 ஆகிடுச்சு. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம டேரெக்டாக CF தான். y = CF + PI. CF + PIயில் PI 0 ஆகிடுச்சு. அப்போ டேரெக்டாக இதுதான். அப்போது y = இந்த ஏபிக்கு பதிலாக C1 C2 போடலாம். C1 e - 1x, அதை -x + C2 e = 2x, இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இந்த சொல்யூஷன் தரக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ், அந்த சொல்யூஷன் தான் ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட் ஷூட் ஆகுது. நம்ம ஏவும் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -1 வரணும், மல்டிப்ளை பண்ணுற 2 நம்பரையும் ஆட் பண்ணால் +2 வரணும். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா காம்பினேஷன் இங்கே சொல்யூஷன் வந்து மாறும். அப்போது நமக்கு வந்து இந்த கரெக்டாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் இந்த ஜென்ரல் சொல்யூஷனை தருது, டவுட்டே இல்லை. ஒன்று தருதே தந்துருச்சுன்னும் போது அதை தான் பிடிச்சிங்க. ஏன்னா சிங்கிள் ஆப்ஷன் தான் கரெக்டு நமக்கு PGTR பொறுத்த வரைக்கும். அப்போது டக்குன்னு பியை நம்ம டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் இப்போது 2 சொல்யூஷன்ஸு டிஸ்டிங்க்ட், 2 சொல்யூஷன் இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னா CF வந்து C1 C2 அப்படி இல்லை AB யூஸ் பண்ணலாம். சரி, AE பவர் ஃபஸ்ட்டு ஒன் m1x, அது λ1x + BE பவர் λ2x. அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிலரி ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் இந்த λ1 λ2. ஓகேவா? சரி, இப்போது சார் 2 சொல்யூஷன்ஸ் தான் சேமாக இருக்குது. 2 சொல்யூஷன்ஸ் சேம் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல். 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது, அந்த 2 சொல்யூஷன்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து AX + B × E பவர் அந்த λx. அந்த சொல்யூஷன் ஒன்று ஈக்குவலாக வர சொல்யூஷன் இருக்குல்லையா λ. இப்போ 2னா 2,2, 3னா 3,3, 2 தான் இருக்குது, ஆனால் ஈக்குவலாக இருக்குன்னா இது. சரிங்களா சார்? இப்போது 3 சொல்யூஷன் சார், 3 டிஸ்டிங்க்ட் சொல்யூஷன், 3 distinct real roots, இது எல்லாமே ரியல் தான். ரியல் ரூட்ஸ்க்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவும் ரியல் தான்.
காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்தால் வேறு. ஸோ 3 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸாக இருந்தால் சிஎஃப் என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 3 இருக்குது பாருங்கள். C1 e பவர் லாம்டா 1x ப்ளஸ் C2, இந்த ஏபிசி யூஸ் பண்ணாமல் C1 C2 யூஸ் பண்ணுறேன். நிறைய வந்ததுன்னா C1 C2 யூஸ் பண்ணுவாங்க. அப்போ C1 e பவர் லாம்டா 1x, C2 e பவர் லாம்டா 2x ப்ளஸ் C3 e பவர் லாம்டா 3x, e டு த பவர் தான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி வரும். 3 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸாக இருந்தால் 3 ஈக்குவல் ரூட்ஸ், ஈக்குவல் ரியல் ரூட்ஸ், ஈக்குவலாக இருக்குது. 3 ரூட் இருக்குது சார், அந்த 3மே ஈக்குவல் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன, CF ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2x ப்ளஸ் C3x ஸ்கொயர் இன்ட்டு e டு த பவர் லாம்டா எக்ஸ். அந்த லாம்டா ஈக்குவலாக வந்த ரூட் லாம்டா அது. இங்கே லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3ன்றது அந்த 3 டிஸ்டிங்க்ட் ரூட் சொன்னீங்களா, அதான் அது. அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இது, இதுவும் அதான். பாருங்கள், இப்போ சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக வந்துருச்சு, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ரியல் ரூட்டே கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துருச்சு a ப்ளஸ் ஐபி இந்த வடிவில். அப்போது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வேறு. CF ஈக்குவல் டு e பவர் ax C1 cos bx ப்ளஸ் C2 sin bx. இந்த a வந்து இங்கே ரியல் பார்ட்டு, இந்த b வந்து இந்த இமேஜினரி பார்ட். ரூட் அந்த கிடைச்ச ரூட்டில் ரியல் இமேஜினரி வேல்யூஸ் இவ்வளோ தாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியாதா? 3 ரூட்டு, 2 ரூட்டு, காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, நீங்கள் எது கேட்டாலும் அடிக்கணும். ரியல் ரூட் வந்தால் என்ன, காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்தால் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இப்போ சொன்னோம் இல்லையா, இதே போல் பர்டிகுலர் இன்டெக்ரலும் வெரைட்டியாக இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரும், பார்த்துட்டே வாங்க. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக நான் அதில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். எத்தனை இயர்த்து நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோமோ அத்தனை வரும், எத்தனை கொஷின்ஸ் போட்டோமோ அத்தனையும் வரும். சார் அந்த சார்ட் அனுப்புங்க, என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்றவங்க. எஸ், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த அவைலபிள் என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குன்ற சார்ட் அனுப்புவேன். அதில் தேவையானது மட்டும் கூட வாங்கி படிக்கலாம். ஆனால் ஃபுல் செட்டு வாங்குறது தான் உங்களுக்கு சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகும், பார்த்துக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.